ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்குரிய புகழ்பெற்ற தலம், அதாவது சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த திருக்கோவில் கரூர் மாவட்டத்தில் வெண்ணெய் மலை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்க மூலவர் பெயர் பாலசுப்ரமணியர். இந்த திருக்கோவில் கருவூர் அரசர் அமைச்சிருக்காரு. கோவில் தலபுராணம் பார்க்கலாம் வாங்க. வாழும் உயிரினங்களையும் படைப்பு தொழிலாக செய்து வரும் பிரம்மன் தலைகணம் பிடித்து தானே எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன் அப்படின்ற இருமாப்பு கொள்கிறான். இதையறிந்த சிவன் பிரம்மனோட அகந்தியை அடக்குவதற்காக படைப்பு தொழிலை அவர்கிட்ட இருந்து பறித்து தேவலோக பசுவான காமதேனுக்கிட்ட வழங்குறார். அல்ல குறையாத வற்றாத செல்வங்களை தரும் தேவ பசுவான காமதேனு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பொழுது பூமியில் வாழற எல்லா உயிரினங்களும் பசியால் யாருமே வாடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல, அதாவது இந்த கரூரில் வெண்ணெயை குவித்து ஒரு மலையை உருவாக்குது. இன்னுமே சிறப்பாக இந்த அற்புதமான மலைக்கு அருகே தேனருவி அப்படின்ற ஒரு வற்றாத சுனையையும் உருவாக்கி உயிரினங்களோட தாகத்தை தீர்த்துருக்கு. இந்த காமதேனு பசுவால் உருவாக்கப்பட்ட இந்த வெண்ணெய் மலை அருகே யோகி தேவர் அப்படின்ற ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தப்ப அவரோட ஞான திருஷ்டியில் தோன்றிய முருகப்பெருமான் இந்த வெண்ணெய் மலையில் தனக்கு ஒரு கோவில் அமைக்கும்படி கட்டளையிட்டார். முருகப்பெருமானின் ஆணைக்கிணங்க கரூரை ஆண்ட ஒரு குறுநில மன்னர்கிட்ட அந்த யோகி தேவ முனிவர் அவரோட விருப்பத்தை தெரிவிக்கிறார். அந்த குறுநில மன்னரால் இந்த வெண்ணெய் மலையில் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் தான் தற்போது வெண்ணெய் மலை பாலசுப்ரமணிய திருக்கோவில் அப்படின்ற பெயரோட அழகாக காட்சி தருது. எப்பயுமே குளிர்ச்சி நிறைந்த இந்த மலையில் 3 அடுக்கு ராஜகோபுரத்தோடு அமைஞ்சிருக்க இந்த கோவிலோட கருவறையில் பாலசுப்ரமணியராக வீற்றிருக்க முருகன் வேண்டியதை எந்த நேரத்தில் கேட்டாலும் அழகாக கொடுப்பார். கருவறையை நோக்கிய வடமேற்கு சன்னதியில் பாலசுப்ரமணிய சுவாமியோட பெற்றோர்கள், அதாவது காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அவங்களோட திருவுருவங்கள்லாம் எழுந்தருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடும்பர், விநாயகர், மலைக்காவலர் அப்படின்ற சன்னதிகள் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது. பாறை கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் கலைச்சிற்பங்கள், விளக்கு தூண்கள், வண்ண ஓவியங்கள்லாம் அழகாக இருக்குது. கோவிலோட தனி சிறப்பே 300 வருடங்களுக்கு மேலே உயிர் வாழ்ந்து வசியம், அந்த மோகனம், தம்பனம், உச்சாடனம், ஆக்ருஷனம், பேதனம், மரணம் போன்ற அஷ்டகர்ம மந்திரங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சவரும் திருச்செந்தூரில் மீன்மழை பொழிய வைத்த கருவூரா சித்தரோட சன்னதி இருக்குது. இந்த சித்தரையும் இந்த